ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்காக இந்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்தியாவில் உள்ள அந்தந்த மாநில முதல் மந்திரிகள் தங்கள் மாநிலத்தில் நல்லாட்சி குறித்து புதிய மக்கள் நல திட்டம் குறித்து தலைநகர் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினர். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்காளம், கேரளா, பீகார் உட்பட 5 மாநில முதல் அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொள்ளாதது பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பாக மாநில முதல் அமைச்சர்களுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாள் முழுவதும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த 20 மாநில முதல் அமைச்சர்கள் மற்றும் 18 துணை முதல் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்திய பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்காக இந்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை சேர்ந்து நடத்த மத்திய அரசு எடுத்த முடிவுக்கு பாராட்டு தெரிவித்து மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சிறந்த திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அந்தந்த மாநில முதல் அமைச்சர்கள் தங்கள் மாநிலத்தின் மக்களுக்கு நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் நல்லாட்சி குறித்தும் அடுத்து நடைமுறைப்படுத்த உள்ள மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் விளக்கமாக உரையாற்றினார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசின் 3வது பதவி காலத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, சர்வதேச யோகா தினத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா, அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட 50வது ஆண்டு நிறைவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத் மூலம் மக்களிடம் ஆற்றிய உரையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக பல்வேறு உலக நாடுகள் ஒன்றுபட்டுள்ளது. இன்று ஒவ்வொரு இந்தியனின் உறுதிமொழியும் இதுதான்: நாம் பயங்கரவாதத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சிந்தூர் நடவடிக்கையின் போது நமது படைகள் வெளிப்படுத்திய வீரம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார். எல்லையை தாண்டிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை நமது இராணுவம் அழித்த துல்லியம் பாராட்டுக்குரியது. சிந்தூர் நடவடிக்கை வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, நமது உறுதிப்பாடு, தைரியம் மற்றும் மாறி வரும் இந்தியாவின் நடவடிக்கை. இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் தேசபக்தியின் உணர்வால் நிரம்பி மூவர்ண கொடியின் வண்ணங்களில் வரைந்துள்ளது என்று பெருமிதத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்காளம், கேரளா, பீகார் உட்பட 5 மாநில முதல் அமைச்சர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொள்ளாதது பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பாக டெல்லியில் நடைபெற்ற மாநில முதல் அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டதால் பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்து போக மாட்டேன் என்றும் என்னை முதல்வராக்கியது இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் என்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பல முறை கூட்டணி மாறிய பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் அளித்த பேட்டியில், இனிமேல் கூட்டணி மாற்றங்கள் இருக்காது, எப்போதும் இனிமேல் பாஜக தலைமையிலான தேசிய
ஜனநாயக கூட்டணியிலேயே இருப்பேன். கடந்த காலங்களில் எங்களது கட்சி சில முறை இங்கும் சில முறை அங்கும் கூட்டணி வைத்தது உண்மைதான் என்றும் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் இனிமேல் அவ்வாறு நடக்காது, என்னை முதல்வராக்கியது வாஜ்பாய் என்று கூறினார். இந்த ஆண்டு கடைசியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தனது தந்தை நிதிஷ்குமார் தொடர்ந்து இருப்பார் என்று அவரது மகன் நிஷாந்த் குமார் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருந்தாலும் பாஜக சார்பில் முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் என்று இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.